Hello friends, நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான கிறிஸ்பியா எவ்வளவு ஈஸியா ஒரு போண்டா செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இது எங்க friend வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும். இதல பொடி பொடியா கண்டிப்பா வெங்காயம் கட் பண்ணிரணும். நீள நீளமா போட்டுக்க வேண்டாங்க. அது கூட தேவைக்கேற்ப மிளகாய் பொடி அது நம்ம வீட்ல எப்படி அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதோட மெயின் அண்ட் சீக்ரெட் இன்கிரிடியன்ட்டே பார்த்தீங்கன்னா தோசை மாவு தான். அது தோசை மாவுனா தோசைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது. ஏன்னா நம்ம மாவாட்டும் போது புளிக்க வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருப்போம். அதனால் பார்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட 3 ஸ்பூன் வந்து மைதா மாவு, அதாவது 5 கரண்டி இல்லைன்னா 1 கப்பு தோசை மாவுக்கு 3 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மாவு எல்லாமே கலந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம தண்ணி மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப எண்ணெய் இதாக இருக்குங்க. அதே மாதிரி போண்டாவும் நல்லாவே வராது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட்டாங்க. நாங்கள் திடீர்னு போனோம், உடனே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் மெயினாக நான் நோட்டீஸ் பண்ணதே என்னென்னா, நான் கொஞ்சம் எண்ணெய் எப்போவுமே வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடுவேன். போட்டோன்னே பபிள்ஸ் வர மாதிரி போடுவேன். ஆனால் இவங்க அப்படி பண்ணலிங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுக்காகவே இந்த ஆயில் டீப் ஃப்ரை வந்து கொஞ்சம் நேரம் நான் வீடியோ வந்து எல்லா ஸ்டெப்புமே எடுத்தேன். ரொம்ப எண்ணெய் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஒரு வெதுன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல, அப்போவே மாவு போட்டாச்சு. இப்போ மாவு போட்டோன்னே பாருங்களேன், இப்போ தான் பபிள்ஸே வர ஆரம்பிக்குது. அப்போ எண்ணெய் லைட்டாக சூடாக அந்த உள்ளே இருக்கிறதும் வெந்துட்டு நல்ல கலர் வந்து அதில் தாங்க வருது. நான் வந்து எனக்கு இது தெரியாமல் எப்போவுமே பண்ணும்போது கொஞ்சம் சுட இருக்கும் போதே போட்டுருவேன். அப்போ டக்குன்னு கலர் மாறிடும். வெளியில் வந்து கலர் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி இருக்கும். இந்த போண்டா நான் நிறைய தடவை அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அதையே நான் வந்து ட்ரையும் பண்ணியிருக்கேன். இந்த டைம் எப்படியாவது வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தாங்க வீடியோ எடுத்துகிட்டும் வந்துட்டேன். இனி நானுமே இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்க்கலாம், பார்த்தீங்களா, அதுக்காக தான். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா வெளியில் கோல்டன் கலர். இந்த சம்டைம்ஸ் நம்ம ஃபுட்டுக்கு வந்து எப்படி ஒரு கலர் இருக்கோ அதுதான் நம்மளை டெம்ப்ட் பண்ணும். அது அதே மாதிரி இருந்தது. பொறுமையாக திருப்பி போட்டுட்டு இந்த பார்த்திங்களா எண்ணெய் வந்து அதே மாதிரி இருக்குது. அதாவது ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் இப்படியே வச்சுட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே ஃப்ளேமில் கண்டினியூ பண்ணிட்டா அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எந்த டீப் ஃப்ரையாக இருந்தாலுமே கரெக்டாக வருதுங்க. இது இப்படியே விட்டுட்டாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அது எடுக்கும் போது பாருங்கள் கலர் மாறினது எப்படின்னு தெரியுது. அது சும்மா நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக அது பாயில் இருக்குது, ஈவனாக வந்து கிறிஸ்பினஸ் வந்து இருந்துச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கு கூட ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி பண்ணியிருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுவுமே வந்து நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு சேம் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கணும், 3 பூண்டு, இதெல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும், தண்ணியெல்லாம் ஊற்றாமல். நம்ம போண்டா சுட்டப்போ ஒரு கொதிச்ச எண்ணெய் இருந்தது பார்த்திங்களா, அதை மட்டும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து திடீர்னு பண்ணங்காட்டிக்கு என்னமோ நினச்சேன், இது என்ன ரொம்ப காரமாக இருக்கும், எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா காம்பினேஷன் வந்து நல்லாவே இருந்துச்சு. இவங்க வந்து ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஆந்திராவில் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஷார்ஜா போயிருந்தோம் எக்ஸ்போ பார்க்குறதுக்காக. அப்போ அவங்க வீட்டில் தான் இது செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போண்டாவும் ரெடி ஆயிருச்சு, இந்த சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. கண்டிப்பாக போங்க, உங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.